வெரி குட் காமராஜ். இப்போ சொன்ன ஒரே நாள்ல பண்ணிட்டீங்க. ஒரு இமேஜ் வச்சு பண்ணியிருக்காரு. கேன்வா இமேஜ்ல சாட் ஜிபிடி இமேஜ் கிளிக் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கே போயிருச்சு. இதே நல்லா இருக்கு. இந்த மாதிரி இமேஜே போதுமே. நீ இதெல்லாம் டெய்லி மேம் பண்ணி தரல நீங்க. இதெல்லாம் நான் டாஸ்க் ஒர்க் கொடுப்பேன். டெய்லி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா அதுதான் ஃபைனலா இப்போ அவர் சொன்ன மாதிரி ப்ராக்டிகல் நாலேஜ் நமக்கு வேணும், கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வேணும். அது நீங்க எல்லாமே தியரிட்டிக்கலா புரியும், பாக்குறப்ப எல்லாமே புரியும். அது உட்காந்து பண்ணி பாக்குறதுக்கு நீங்க பர்டிகுலரா இந்த மாதிரி ஹவர்ஸ் எடுத்து நீங்க படிக்கிறீங்க. இல்லாட்டி என்ன வந்துட்டு அப்படியே நம்ம பாட்டு போவோம், இன்னும் நம்ம போய் லேசினஸ் ஆயிடும். இதுதான் நல்லா இருக்கு. இமேஜ் எல்லாம் நிறைய போடுங்க. இல்லாட்டி இமேஜ்ல இவ்வளவு பேர் லிங்க் கொடுக்க வேண்டாம். அது வேண்டியதுல இப்ப என்னன்னா எடுத்தோடனே இங்க கொடுக்க சொல்ல வரப்ப என்னென்ன சொல்ல வரேன்னு பாருங்க. இது ஒரு மறுபடியும் நீங்க வந்து என்னன்னா ஒரு நார்மலா கிரியேட் பண்ணிருக்கீங்க. லோகோ இங்க வேற மாதிரி இருக்கு, இங்க வேற மாதிரி இருக்கு. அந்த சாட் ஜிபிடி இந்த லோகோ யூஸ் பண்ண சொல்லணும். ஜூன் 26 பேட்சுக்கு இப்ப வேற அனுப்புறோமா? நவ் வி ஆர் இன் மார்ச். ஸோ காலேஜ் முடிஞ்சவங்களுக்கு அப்படி அனுப்புற மாதிரி. இது என்ன பேட்ச்னு சொல்லுவாரு. நம்ம லான்ச் பண்ற பேட்சா, கோர்ஸ் டைமிங்கா? கோர்ஸ் லான்ச் பண்றது. அதுக்காக தான் இப்பவே நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டோம். ஆனா ஏப்ரல், மே, ஜூன் 3 மாசம் காலேஜ் முடிச்சு வந்தவங்க ஒரு அவேர்னஸா இது பண்ணுவாங்க. அப்படிங்களா? அதான் ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸா இருக்கு. கொஞ்சம் 1 மந்த் அப்படி இருக்க வச்சீங்கன்னா அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க. நீங்க 3 மாசத்துல இப்ப மெயில பார்த்தாங்கன்னா மறந்துடுவாங்க. Special batch for college students learn SEO, Google course include practical training. Very good. Hello students, are you interested in learning digital marketing and building an online technology, especially for college students? என்னன்னா ஏப்ரல் மேனு மாத்திருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன எக்ஸாம்ல இருப்பாங்க. Google social media course என்னன்னா இந்த இமேஜ்ல அப்படியே கொடுத்தீங்க. ஆமா. அதேதான் சார். கோர்ஸ் பேக்கேஜஸ்ல 2 ஹவர்ஸ் பேக்கேஜ், 8 ஹவர்ஸ் பேக்கேஜ். இந்த ஃபீஸ் ஆட் பண்ணதுக்கு என்ன காரணம் காமராஜ்? ஃபீஸ் எல்லாரும் ஆட் பண்ணா தெரியும். இவ்வளவு ஃபீஸ் இருக்கு அப்படின்னு. எல்லாரும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு போயிடுறாங்களே. இல்லமா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்ததுன்னா வருவாங்க. அப்ப இதனால வராம போறாங்கல்ல, அவங்க நமக்கு லாஸ்ட் தானே. அப்ப ஃபீஸ் போடலாமா வேணாமா? சரி, நான் கேட்குற கொஸ்டின் வச்சு பதில் சொல்லாதீங்க. உங்களோட ஐடியாவை கேட்குறேன். நீங்க போட்டிருக்கீங்க. அப்ப இதை வந்து கரெக்ட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுங்காட்டி தான் போடுறீங்க. ஃபீஸ் தெரிஞ்சாங்க வாங்காம வருவாங்க. ஃபீஸ் போடாம விட்டு நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீம் வச்சு கான்டாக்ட் பண்ணி அவங்க வச்சு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காமராஜ் என்னங்கிறாரு, இது தெரிஞ்சுட்டு வரவங்க வரட்டும் அப்படிங்கிறாரு. மேபி அவர் போட்டுருக்கிறதா தான் இருப்பாங்க. ஃபீஸை பார்த்துக்கோ, அதிகமாக இருந்தால் வராத, கம்மியாக ஃபீல் பண்ணினா வா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? குவாலிட்டி லீட் இங்கே கிடைக்கும், இங்கே குவான்டிட்டி ஆஃப் லீட்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேசுகிறவங்களோட டேலண்ட்ல ஸோ இதுக்கப்புறம் வர்றது பேசுகிறவங்க டேலண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் ஃபார் ஜூன் பேட்ச். இப்போ எப்படி இன்னும் 2-3 இமெயிலில் பண்ணி பாருங்க. டெக்ஸ்ட் கொஞ்சம் மேலே போடுங்க, மாற்றி கேப்பெல்லாம் குறைங்க. 15 இயர்ஸ் இங்கே இதுக்கு இவ்வளோ கேப் வருது. வருது. அதெல்லாம் கொஞ்சம் 2-3 மெயில் அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்துடும் பழக்கமாயிருக்கு. அப்ளை நோ 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனர். திருப்பி இங்கே தான் போகுது. இந்த டெஸ்ட் ஃபார் ஆப் அண்ட் காமராஜ் இது வரக்கூடாது. இது நான் சும்மா டெஸ்ட் பண்ணதுக்காண்டி பேருக்காண்டி அப்படி இருக்கு. எந்த மெயிலர் யூஸ் பண்ணிக்கோ? மெயிலர் லைட் மெயிலர் யூஸ் பண்ணிக்கோ. சூப்பர். ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மெயில் அனுப்புறது எப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி மெயில் அனுப்பும் அந்த சப்ஜெக்ட் ஆட் பண்ணணும். இவர் டெஸ்ட்னு கொடுத்துட்டாரு. சப்ஜெக்ட் தான் நான் சொல்லல, ஓப்பனிங் ரேட்டு அதை பேஸ் பண்ணி தான் நல்லா இருக்கும். சப்ஜெக்ட் நீங்கள் சாட் ஜிபிடியில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சொல்லுவோம். AI skills are the new coding, are you ready? அந்த மாதிரி
ஸோ இதில் நேற்று ஜென்ரலாக நம்ம பார்த்தேங்க. இதே மாதிரி தான் மெனு ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லையும் இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் மெயிலர் லைட்லி கூட இதே சாஃப்ட்வேர் மெனு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ வில் கோ ஃபார் ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறதுல பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். நான் இதை ஏற்கனவே சொன்னேன். இதை நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் பண்ணிக்க வேண்டியதில்லை, கிரியேட் பண்ணி பார்க்கணும்னு இல்லை. ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்கா இதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இல்லை இந்த சாஃப்ட்வேரில் நம்ம பண்ண முடியாது. ஸோ பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னா ஃப்ளோ DM 1 PM நேம் ஆஃப் த ஃப்ளோ அப்படின்னு நான் கொடுத்தேன். இப்போ எதுக்காக இந்த ஆட்டோமேஷன்? ஆட்டோமேஷன் என்ன? ரிப்பீட்டட் ஒர்க்கை குறைக்கிறது. இப்போ நான் ஒரு என்கொயரி வர்றாங்க அப்படின்னா அந்த என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இமெயில் போகிறது, அவங்களுக்கு திருப்பி இன்னொரு இமெயில் போகிறது, இன்னொரு இமெயில், இப்படி போயிட்டே இருக்கணும். ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அனுப்பிச்சிட்டே இருப்போம். அதவே வந்து ஒரு 10 மெயில் முதலே கிரியேட் பண்ணி வச்சுட்டு இவங்களுக்கு இந்த மெயில் போகணும், இந்த ஆக்ஷன் இவங்க பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இந்த மெயில் போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி வைக்கிறதா ஆட்டோமேஷன். ஸோ எதுக்கு நம்ம போகணும்னா சைன் அப் ஃபார் இமெயில் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? டேக் ஆடட், சைன் அப் ஃபார் இமெயில், பர்த்டே அந்த டேட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு போகணும். ஒவ்வொருத்தருக்கும் பர்த்டே நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆஃபீஸில் வர்றீங்க இத்தனை பேரும், அந்தந்த பர்த்டே வர அன்னைக்கு உங்களுக்கு ஒரு இமெயில் இங்கேருந்து போயிடும். ஸோ இதை ஆட்டோமேட் பண்ணலாம். நான் பர்த்டே ஞாபகம் வச்சுட்டு விக்னேஷ் அனுப்பணும்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த செக் பண்ணி பார்க்கும். பர்த்டே வந்ததுன்னா abundant product, back in stock, abundant cart இந்த மாதிரிலாம் இருக்கும். சைன் அப்ஸ் ஃபார் இமெயில் நம்ம வெப்சைட்டில் யாராச்சும் என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணாங்கன்னா இது சைன் அப்னு வச்சுக்கோங்க. ஸோ இது இப்போ பண்ண ஆட்டோமேஷன் இந்த மாதிரி வருது. அப்கிரேட் பண்ண சொல்லுது. பட் பார்ப்போம். கான்டாக்ட் சைலன்ஸ் ஃபார் ஆப்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஃபில்டர் யாரெல்லாம் வந்து இது பண்ணலாம் அப்படின்னா, நான் பர்டிகுலர் ஆளு மட்டும் வந்தால் அவங்களுக்கு இது ஆக்ஷனான்னு நான் சொல்லணும். அதாவது இப்போ எங்கிட்ட நிறைய பேர் வந்தாலும் @gmail.comல வந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி அனுப்புங்க, @happin கோயம்புத்தூர் அனுப்பிச்சு அந்த மாதிரி அனுப்புறது. ஸோ இதுக்கு எதுவும் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஆட் அ ஸ்டெப் இங்கே. அதாவது இந்த இடத்துல வந்து பாருங்க, ஆட் டு சப்ஸ்கிரைப் டு இது உங்களோட டேட்டாஸில் போய் பார்க்கணும். இமெயில் டேட் ஆட் பண்ணுறது பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆட் ஸ்டெப் அப்படின்னு நீங்கள் போனாங்கன்னா இந்த இடத்துல ஸ்டெப் இஃப் எல்ஸா ஸ்பிளிட் பார்த்தா வெயிட் ஃபார் ட்ரிகரா இந்த மாதிரி இது வந்து இஃப் எல்ஸ் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ என்ன எழுதிருக்குது பாருங்க. இஃப் இது ட்ராக் பண்ணிக்கலாம். இஃப் எல்ஸ் கண்டிஷன் அதில் எஸ் அப்படின்னா இந்த ஸ்டெப்பு, நோன்னா இந்த ஸ்டெப். ஆனால் எந்த கண்டிஷனுங்கிறது இப்போ நான் சூஸ் பண்ணுறேன். இஃப் ஃபர்ஸ்ட் நேம் வச்சு ஃபில்டர் பண்ண வேண்டாம். கன்வர்சேஷன் ஆக்டிவிட்டி லேண்டிங் பேஜ் ஆக்டிவிட்டி போகும். சைன் அப் யாராவது சைன் பண்ணியிருக்காங்க. பைத்தான் செஷன் ஆட் ஃபில்டர் நேம் வைஸ் இந்த நேம் மேட்ச் ஆச்சுன்னா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அது வேண்டாம் நம்மளுக்கு. பைத்தான் செஷன்ட்டு நம்ம ஏதோ முதலே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பண்ணுறது யூஸ் பண்ணணும். ஸோ லேண்டிங் பேஜ் ஆக்டிவிட்டி ஒருத்தவங்க உள்ள வந்துட்டு இந்த இதில் வந்தாங்கன்னா எஸ் அப்படின்னாங்கன்னா சென்ட் இமெயில். என்ன இமெயில் அனுப்புறோம்? டு தேர் இமெயில் அட்ரஸ். ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் பேஸ் பண்ணி வரும். சப்ஜெக்ட் we offer for a class. ஸ்கெடியூல் என்னைக்கு அனுப்பணும்? எவ்ரிடே டெய்லி ஒரு இமெயில் வந்து அனுப்புற மாதிரி. ஸோ இந்த இடத்துல என்ன இமெயில் அனுப்பணும்? கண்டென்ட் செலக்ட் டெம்ப்ளேட். ஸோ பேசிக் லேஅவுட் நேற்று பார்த்த மாதிரி இருந்து பாருங்க. இதை எடுத்துக்கோங்க. டைம் டு
டிஃபரன்ஷியேட் காமிச்சேன். வேறு எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். இமேஜஸ்லாம் அப்படி இருக்கும், பட்டனில் ஆட் பண்ண மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த இமெயில் டெம்ப்ளேட்டை ஒரு நேம் வச்சு நம்ம சேவ் பண்ணிடுறோம். சேவ் அண்ட் ரிட்டர்ன் டு ஜெயில். அப்போ இஃப் கண்டிஷன் ஓகே அப்படின்னா இந்த இமெயில் அனுப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இஃப் கண்டிஷன்ஸ் ஓகே அப்படின்னா சென்ட் இமெயில். எந்த இமெயில் அனுப்பணும்? ஃப்ரீ ஆஃபர் ஃபார் ஏஐ கிளாஸ் அப்படின்னு சொல்லி இந்த இமெயில் வந்து அனுப்பணும். ஆட் மிஸ்ஸிங் லிங்க்ஸ் டு இமெயில் கண்டெக்ட். லிங்க் எதாவது ஆட் பண்ணி இப்போ நோ, இந்த கண்டிஷன்ஸ் லேண்டிங் பேஜில் வந்து பைத்தானுக்கு சைன் அப் பண்ணாலும் அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கும் அதே மாதிரி சென்ட் இமெயில் அப்படின்னு போயிட்டு இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து என்னன்னா ஃப்ரீ டிஎம் கிளாஸ். நாங்கள் அவங்களுக்கு ஏஐ கிளாஸ். இப்போ இவங்களுக்கு வந்து ஃப்ரீ டிஎம் கிளாஸ் சொல்கிறேன். யாராலும் சைன் அப் பண்ணலையா நோ அப்படிங்கிறவங்க செலக்ட் டெம்ப்ளேட். அப்ளை. டிஎம் கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த வேர்ட்ஸ் போடும். சேவ் அண்ட் ரிட்டர்ன் டு ஜெயில். ஸோ எஸ் அப்படின்னா ஏஐங்கிற ஒரு இமெயில் போகணும். நோ அப்படின்னா இந்த இமெயில் போகணும். ஸோ யார் யாரெல்லாம் உள்ளே வர்றாங்களோ அதில் பைத்தான் செஷனுக்கு சைன் அப் ஆனாங்கன்னா இந்த இமெயில் போகணும் ஆட்டோமேட்டிக்காக. பைத்தான் செஷனுக்கு சைன் அப் ஆகலைன்னா இந்த இமெயில் போகணும். அடுத்து மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் ஆட் பண்ணுறீங்களா? இப்போ என்னன்னா டைம் டிலே, அதாவது எத்தனை நாள், 1 டே விட்டுருங்க, ஆர் 1 வீக் சொல்லணும். 1 வீக்குக்கு அப்புறம் இவங்களுக்கு திருப்பி ஒன்று நம்மளுக்கு போகணும். அது என்ன, ஒரு ஃபாலோ அப் இமெயில். அதே இல்லை, வேற இமெயில் தான், சென்ட் இமெயில். ஏன்னா அந்த இமெயில் அனுப்பிச்சிட்டோம், அதுக்கு தான் 1 வீக் கழிச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன ஃபாலோ அப் இமெயில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிச்சோம், அவங்களுக்கே தான் போகும். இந்த இடத்துல திருப்பி ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி இது வேற கண்டென்ட்ல போட்டுடணும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறிட்டே வரும். அப்போ நம்ம உட்காந்து டெய்லியும் பார்க்க வேண்டியதில்லை, இந்த கண்டிஷன்ஸ்க்கு இவங்களுக்கு இந்த இமெயில் அனுப்பு, இவங்களுக்கு வேற அனுப்பலாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா இதுதான் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. எடுங்க பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன இது நான் பண்றேன். ஃபாலோ 1 வீக் டிலே கேட்பாங்க. சப்போஸ் இவங்க இங்கே ஃப்ரீ டிஎம் கோர்ஸ்னு ஒரு இமெயில் அனுப்புகிறோம், அதில் வந்து இன்னொரு ஸ்டெப் நான் போடுறேன், வெயிட் ஃபார் டைம் டிலே. இங்கே வந்து அதே 1 வீக் டிலேன்னு வச்சுக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா ஆட் ஸ்டெப்பில் போயிட்டு சென்ட் இமெயில். இப்போ நான் வேற இமெயில் அனுப்புகிறேன், மேபி அந்த ஏஐ இமெயில் ஒன்று இருந்துச்சு வச்சுக்கோங்க. அந்த இமெயிலுக்கு சூஸ் பண்ணுறேன். செலக்ட் டெம்ப்ளேட்ல போயிட்டு நான் சேவ் பண்ணி வச்ச டெம்ப்ளேட்டை அதை எடுத்து அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டோர் பண்ணல, ஜூம் பண்ணி பார்த்தா இதில் இந்த 2ல ஒன்று இப்போ நம்ம கிரியேட் பண்ணணும். ரீசன்ட்லி சேவ் அஸ் டெம்ப்ளேட் கொடுக்கலீங்க. சரி, டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, சேவ் பண்ணியிருந்தோம்னா அதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி என்ன பண்ணால் இங்கே ஒரு இமெயில் வந்து இங்கே ஒரு ட்ரிகர் ஆகும். அப்புறம் கான்டாக்ட் எக்ஸிட் ஃப்ளோ.
இது வந்து நான் பண்ணணும்னா அப்கிரேட் பண்ணி தான் பண்ணணும். இப்போதைக்கு நான் ஃப்ளோ தான் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இதுதான் இஃப் கண்டிஷன். ஒன்று கண்டிஷன், அதாவது இந்த நீங்கள் நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மெயில் சிம்போட ஃபார்மை நம்ம இன்டெகிரேட் பண்ணலான்னு நான் சொன்னேன்ல, அவங்க இன்டெகிரேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க மெயில் சிம்பு. ஸோ இதில் வந்து ஜாப் சீக்கர் அப்படின்னு செலக்ட் பண்ணி வந்தது அப்படின்னா, இது மெயில் சிம்புக்கு தெரியும் இந்த ஃபார்மில் என்ன ஃபில்அப் பண்ணி வர்றாங்க. ஜாப் சீக்கர்னா அவங்களுக்கு ஒரு மெயில். இப்போ இதுலேயே வந்து ஒருவேளை ஸ்டூடெண்ட்னு கிரியேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு மெயில். ஸோ காமனாக நம்ம அட்ரஸ் பண்ணாமல் இப்படி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த ஜாப் சீக்கருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு ஒரு வாரம் எந்த ரிப்ளை வரலையா, இல்லை ஒரு வாரம் கழிச்சு வேண்டிட்டு இன்னொரு இமெயில் நீங்கள் அனுப்புறீங்க. ஸோ இந்த மாதிரி வர்றது தான் அந்த ஆட்டோமேஷன். ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் வெப்சைட்டில் நம்ம வாங்குவோம். ஆனால் இந்த மெயில் சிம்போட இங்கெல்லாம் இன்டெகிரேட் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அதை ரிலேட் பண்ணிக்கும். இல்லாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு டேக் மாதிரி போட்டு வச்சிடணும். பைத்தான் செஷன் அப்படியெல்லாம் போட்டிங்கன்னா நேராக இமெயில் ஐடி இங்கே உடனே நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணிவிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். இல்லாட்டி இந்த இன்டெகிரேஷன்ஸ் இருப்பது, இந்த ஃபார்ம்ஸ், இந்த ஃபார்ம் இதெல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். பாப்பப்பாக இருக்கட்டும், இல்லை நார்மல் இந்த ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஆர் வெபினார், ஃபார்ம் வித் ஃபீல்டு. இது வந்து ஒரே ஒரு இதாக இருக்குது, இமெயில் மட்டும் கேப்சர் பண்ண மாதிரி இருக்கு. இந்த ஃபார்முக்கு ஒரு கோடு தருவாங்க. இந்த கோடு எடுத்துட்டு போய் நம்ம வெப்சைட்டில் போட்டுட்டு ரெண்டையும் ரிலேட் பண்ணிக்கலாம். மெயில் சிம்பையும் வெப்சைட்டையும் ரிலேட் பண்ணிக்கலாம். அதான் இந்த ஸோ ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது வந்து இந்த இமெயில் ஐடி வர்றது. ஸோ இந்த லோகோ போட்டு இந்த ஃபார்ம் போடுறது நம்ம வெப்சைட்டில் போட்டோம் அப்படின்னா, இங்கே யார் பைத்தான் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பைத்தானோட மெயில் போகும். வேறு ஏதாவது செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏஐ மெயில் போகிற மாதிரி ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்மே அவனே கொடுத்துட்றாங்க. forms.admin.mailchimp.com. இந்த வெப்சைட்டில் கோடை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோடு இருக்கும், எம்பெடட் மாதிரி ஒரு கோடு வரும். அந்த கோடு எடுத்து நீங்கள் வெப்சைட்டில் போட்டுக்கலாம். இல்லை ஃபார்ம் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. கலர் மாத்திரலேருந்து இது எல்லாமே எடிட்டிங் கொடுக்குறாங்க. அது எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் அந்த கோடை எடுத்து நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு செட்டிங்ஸில் போனோம்னா இந்த செட்டிங்ஸில் பட் அதை பார்க்கலாம். அது நமக்கு பண்ணுறதுனா அப்புறம் ரிசர்ச் பண்ணோம்னா வந்துடும். அதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார்மை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆட்டோமேஷன். ஸோ இது யார் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த அமேசான் மாதிரி கம்பெனிஸில் வந்து ஆட்டோமேட் ஆகிடும். நீங்கள் இந்த ப்ராடக்ட், இந்த கேட்டகரி, இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே போயிட்டு வாங்காமல் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில், வாங்கிட்டீங்கன்னா ஓடிபி ட்ராக்கிங் இமெயில் வந்துருக்கும். எல்லா இமெயில் வருது இல்லை, அது எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த இது வாங்கிட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட் சம்மந்தமான ஒரு இமேஜ் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்விக்கிலெல்லாம் வந்துட்டு இருக்குது. யாருமே உட்காந்து மேனுவலாக நம்மளுக்கு அட்ரஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
நம்பர்லாம் ஏதாவது ரெடி பண்ணி அந்த பண்ணி கொடுத்தோம்னா எஸ்எம்எஸ் அந்த மாதிரிலாம் நம்பர் வருங்க. நீங்க அந்த ட்ராய் இது கூட எல்லாம் இது பண்ணீங்க அப்படின்னா, அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேஷன்ல கொடுத்ததுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம அந்த ஃப்ளோல வந்து அதை கொடுக்கணும். எஸ்எம்எஸ் மெசேஜ் இமெயில் எடுத்துக்கணும். சென்ட் எஸ்எம்எஸ் வெப்புக்கு மெட்டாவோட சம்திங் ரிலேட் பண்ணுறது. சன் சர்வே இமெயில் அவங்களுக்கு ஒரு சர்வே அந்த மாதிரி. இமெயில் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஐ மீன் ஆட்டோமேஷன் மற்றபடி மெயின் ஒரு பேசிக் இமெயில் நீங்கள் பண்ணி ஆகணும். டிசேபிள் ஆகிடும். நீங்கள் தான் ஆட் பண்ணி இதில் கொண்டு வரணும். அதை நம்ம பண்ணோம்னா வந்துடும். ஒரு வெப்சைட்டோட இன்டெகிரேட் பண்ணுறது. பொதுவாக வந்து சிஆர்எம் அடுத்து வந்து நீங்கள் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஹப்ஸ்பாட் இல்லாட்டி ஜோகோ சிஆர்எம் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சிஆர்எம்னா என்ன, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அதைய நம்மளோட கம்பெனிக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, நம்மளுக்கு என்ன வருது, லீடு வருது. லீடுங்கிறது என்ன, ஒரு ஃபோன் நம்பராக என்கொயரி வருது. அது எது மூலமாக வருது, வெப்சைட் மூலமாகவோ கூகுள் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வருது. அப்போ இதெல்லாம் வந்து கூகுள் மூலமாக வந்தால் சோர்ஸு. இங்கே வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் காலா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம என்கொயரி ஃபார்ம் இருக்கிறதே எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த லீடெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் சிஆர்எம் அப்படின்னு நம்ம காமிக்கிறப்ப பேசிக்காக நேம், அவங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுவோம், அவங்க என்ன கோர்ஸ்க்காக என்கொயரி பண்ணியிருக்காங்க, எந்த சோர்ஸ் மூலமாக வந்தாங்க, அவங்க என்னவா இருக்காங்க, கான்டாக்ட் பண்ணியாச்சா, நியூ லீடா இல்லை டெமோ கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பைப்லைன் ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜை நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதையெல்லாம் ஒரு பேசிக் சிஆர்எம்ல எப்படி வருதுங்கிறத நீங்கள் ஜோஹோ ஆர் ஹப்ஸ்பாட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில கம்பெனிஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் தான் வந்து சிஆர்எம் பார்த்துக்கணும். ஒரு சில எல்லா கம்பெனிஸ்லையும். பட் அந்த சின்ன கம்பெனிஸில் போகிறப்ப நம்ம தான் இதை கான்ஃபிகரும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரீ இது தர்றாங்க, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாடிஃபிகேஷன் பண்ண விடுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் சொன்னது இதுதான். காமராஜ்னு ஒருத்தர் எப்படி ஆப்பில் கான்டாக்ட் பண்ணார், அந்த ஃபோன் நம்பர் இவங்களுக்கு வந்து அதை ஸ்டோர் பண்ணணும். காமராஜ் எதன் மூலமாக வந்திருக்காருன்னு இவங்க தான் சேல்ஸ் டீம் அவங்க எழுதுவாங்க, கூகுள் மூலமாகவா இன்கமிங் காலா அப்படின்ட்டு. காமராஜ் எந்தெந்த ஸ்டேஜில் ரிமார்க்ஸ் ஆட் பண்ணுவாங்க, ரிமைண்டர் ஆட் பண்ண முடியுதா, ஃபாலோ அப், இது எல்லாமே பாருங்க. ஸோ ஹப்ஸ்பாட் ஆர் ஜோஹோ சிஆர்எம் இது இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுங்க, அப்புறம் வெப்சைட்டோட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் இருக்குது, ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் லிங்க் பண்றது மூலமா நமக்கு அந்த லீடெல்லாம் இல்லைங்க, ஒன்றும் மேனுவலாக இல்லை. லிங்க் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஆர்எம்குள்ள வந்துடும். லிங்க் பண்ணலைன்னா நீங்கள் போய் மேனுவலாக நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம், நேம் எல்லாம் எழுதி பண்ணணும். நீங்கள் மேனுவலில் ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்க. ஏன்னா லிங்க் பண்ணணும்னா கோடெல்லாம் எடுத்து வெப்சைட்டில் போடணும், இதெல்லாம் இருக்கும், அது விட்டுருங்க. ஒரு மேனுவலாக ஒரு லீடை ஆட் பண்ணுறது அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேஷன்ஸ்லேயே. ஸோ நான் சொன்னது என்ன அப்படின்னா, இன்னும் 2-3 இமெயில் அனுப்பிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃபெமிலியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மீன் டைம் சிஆர்எம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருங்க, ஹப்ஸ்பாட் ஆர் ஜோஹோ. சரி, நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட டவுட்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்கணும். நீங்கள் நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், ஆன்லைனில் இருக்கவங்களும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் எப்போ வேணாலும். ஸோ டவுட்ஸு கேட்க தான் நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். டவுட்ஸை கேட்குறீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த டவுட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்க முடியும். ஸோ ஆன்லைன் அறிவொளி அண்ட் சகுந்தலா, நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு பிங் மீ எனி டைம் இன் வாட்ஸ்அப். இங்கே இருக்க 3 பேரும் நீங்கள் என்னைய டவுட்ஸ் எப்போ வேணாலும் வந்து கேளுங்க. ஸோ இப்போதைக்கு இமெயில் மார்க்கெட்டிங் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து ட்ராப் ஷிப்பிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், 2 ஒவ்வொரு நாள் வருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நான்
அனலிட்டிக்ஸ் ஒன்று எடுக்கலீங்களா? அப்படின்னா நாளைக்கு அனலிட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு நாளானிக்கும் கூகுள் அனலிட்டிக்ஸ், ஏன்னா அது கொஞ்சம் முக்கியமான டாபிக் அது. சரி அதுக்கப்புறம் ட்ராப் ஷிப்பிங் போய்க்கலாம். சரி ஓகேவா அறிவொளி, சவுந்தலா? ஓகே சார். ஸோ இன்னொரு 1 வீக் அந்த மாதிரி இதில் கோர்ஸ் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் டாபிக்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறதை பண்ணிட்டு இருங்க ஜாப் பண்ணுறது. சார் எஸ்ஓ முடிச்சாச்சு சார். உங்களுக்கு முடிஞ்சதுங்களா அனலிட்டிக்ஸ்? சார் இல்ல சார், போயிட்டு இருக்கு சார். சரி, ஓகே. அதான் நாளைக்கு அனலிட்டிக்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ராப் ஷிப்பிங் ஒரு 5 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ராப் ஷிப்பிங், அஃபிலியேட், ஃப்ரீலான்சிங் 2 to 3 கிளாஸ். அனலிட்டிக்ஸ் ஒரு 2 நாள் வரும். 5 நாள் கிளாஸ் இருக்கு. அது போக நான் கொடுக்குற ஒர்க்கில் நீங்கள் பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.